Hi, welcome to our channel Chara Creations. This is Sri Sasra and this is my party Sananada Shiraman. நமஸ்காரம். இன்னைக்கான எபிசோட் 9 ரசம், அதாவது நவரசத்துல லாஸ்ட் ரசம். மிளகு ரசம் கிடையாது கைஸ், இட் இஸ் லாஸ்ட் 9th ஃபீலிங் விச் இஸ் சாந்தி. இங்க இந்த நவரசத்தோடைய லாஸ்ட் இது பண்றது நாங்கள் என்ன கான்செப்டுவலாக என்ன இது ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத எங்கள் பாட்டி உங்களுக்கு வெல்கம் செய்வார்கள். என்ன பாட்டி? எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ நம்ம நவரசத்தை எல்லாரும் பார்த்தோம்னா அதுக்கான கனெக்டட் கலர்ஸ் தான் ரெண்டு பேரும் பேரா போட்டுருந்தோம். தட் இஸ் வீரம்னா ஒரு மாதிரி பிரைட் கலரு, கோவம்னா ரெட்டு, அப்புறம் டிமிட் பயம்னாக்கா பிளாக் கலர், டார்க் கலர் லைக் தட் போட்டுருந்தோம். இன்னைக்கு பிரைம் கலரான ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இது ஒரு கான்செப்ட். என்னடா ரெண்டு பேரும் இத்தனை நாளாக ஒரே மாதிரி இன்னைக்கு வேறையே வரான்னு நினச்சிக்காதுங்கோ. நாங்கள் we want to come in 3 prime colors, that is red, green and blue. அதுதான் இன்னைக்கான கான்செப்ட். நவ் இப்போ நம்ம சாந்தியை பற்றி பேசலாம். வாங்கோ ரகசரா. இப்போ லாஸ்ட் ரசமான சாந்தியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒன்னொன்று ஸ்கேல் வச்சு பார்த்தா ஒன்னொன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது டு அட்டைன் சாந்தி இஸ் தி அல்டிமேட் கோல் ஆஃப் ஏ ஹியூமன் பீயிங். அதை அட்டைன் பண்ணுறதுன்றது ஒருத்தருக்கு சின்ன வயசுலேயே வரும். ஒருத்தருக்கு ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஃபேஸிங் சோ மெனி ப்ராப்ளம்ஸு, அதில் வர சேலஞ்சஸை மீட் பண்ணி ஒரு இடத்துல வரும். ஒரு சில பேருக்கு லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல எல்லாம் கிடைச்சான்னா விட்டு ஸோ வாட் இஸ் தேர் இன் லைஃப், we have attained everything அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இடத்துல சாந்தி வரும். சில பேருக்கு வேற விதமான சேலஞ்சஸ் தட் இஸ் மிடில் ஏஜில் ஒன்று வரும், யங் ஏஜில் ஒன்று வரும், லாஸ்ட் ஸ்டேஜஸில் ஒன்று சாந்தியே இல்லாத, அட்ரஸே இல்லாத, அட்ரஸ் தெரிஞ்சால் தான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அது மாதிரியும் போகும். அதனால இது சாந்தி அடையிறதுக்கு தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு ப்ராக்டிஸ். ஏன்னா எல்லாராலையுமே எல்லாம் முடியும். அதுதான் இறைவன் படைத்த ஹியூமன் பீயிங்கான ஒரு பிளஸ்ஸிங். எப்படி ஹவு டு அட்டைன் சாந்தின்றது அது நம்ம இப்போ பார்க்கலாம். என்னை வச்சு தான் நான் திருப்பின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஏஜில் நமக்கு இது வேணும் அப்படின்னு தோணும், அதுக்காக பாடுபடுவோம். அதே அப்போ அது கிடைக்காம இருக்கலாம். அதே ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது கிடைக்கும் போது அதை நம்ம ஃப்ளரிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்ல அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இப்போ அது இல்லை. அதனால நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது வாட் இஸ் தேர் இன் லைஃப், நம்ம இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம மைண்டை டேம் பண்ணி பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம நம்மளுடைய லைஃப் டைம் நமக்கு தெரியாது. ஸோ ஆஸ் எர்லி ஆஸ் பாசிபிள் நம்ம மைண்டை டியூன் பண்ணிட்டு நம்ம லெட்டஸ் ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் சாந்தி ஸோ சூன் அப்படின்னு மைண்டை டியூன் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த சாந்தியை நிறைய நாள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். I saw one proverb, life is a long time when you use it in a proper way. எனக்கு சின்ன வயசுல நான் இதை பார்த்தேன். அது என்னை ரொம்ப என்னை அதை யோசிக்க வச்சுது. எவ்ரிடே ஐ யூஸ் டு திங்க், எஸ் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அதை வாட் இஸ் அல்டிமேட் கோலை we can enjoy for a long time அப்படின்னு நினைப்பேன். லைஃப்பில் ஒரு பீரியடில் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு அம்பிஷன் இருக்குது. அதாவது படிக்கும்போது நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு இருக்கும். அந்த டைமில் அது முடியலன்னா அதையே சின்ன ப்ரூட் ஓவர் பண்ணாத, அங்கேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வரும், நல்ல வேலை கிடைக்கணும். அப்படி எல்லா இடமே நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய கோலை ஹையாக வச்சுக்கணும். வாட் எவர் கம்ஸ் நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்லைன்னா அது அப்படியே அந்த வாரம் இருந்துட்டே இருந்ததுன்னா அடுத்த சக்சஸ்க்கு போக முடியாது. சக்சஸ் போலன்னு வச்சுக்கோங்க, சாந்தியில எஸ்கிட்டே போக முடியாது. அப்புறம் எச் இருக்கு, ஏ இருக்கு, என் இருக்கு, டி இருக்கு, எச் இருக்கு, ஐ இருக்கு. அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வாட் எவர் கம்ஸ் வில் ஃபேஸ் இட். இஃப் வி கெட் சக்சஸ்
ஓகே இல்லையா, அடுத்த கோலுக்கு நம்ம போலேன்னா லைஃப் வந்து அந்த டிராவல் பண்ணியே ஆகணும். பேரலா வருஷம் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் போயிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து அந்தந்த பீரியட்ல நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஓகே இது கிடைக்கலையா, சீச்சி இந்த பழம் புளிக்கும், வேற ரூட்ல போலாம், போயிட்டு 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 என்ன பண்ணோம், ஒன்னுத்துல சஸ்டெயின் ஆயிட்டு ஒரு நல்ல ஒரு கோலை ரீச் பண்ணோமா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும்னா நம்ம சாந்தி கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். ஒன்லி வென் யூ என்ஜாய் வாட் யூ கெட் என்னும் பொழுதுதான் அந்த ஒரு நம்மள அறியாம ஒரு மன திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி வந்து சேர 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 ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி சாந்தியை அடையிறது, இந்த சமிட்டை அடையிறது ரொம்ப ஈஸியா போயிடும். அதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் ஆகணும். அது வந்து நம்ம வந்து கோவத்தை ஒரு பீரியட்ல நமக்கு கிடைக்காம கூட போகலாம், ஒரு சில பேருக்கு கடைசி மட்டும் கிடைக்காமலும் போகலாம். அது ஒன்றும் நம்ம கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஓகே இது கிடைக்கலையா, இன்னொரு இடத்துக்கு போறோமா, அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா ரஜினி டைலாக் சொல்லிட்டே வந்துடலாம். கிடைக்கிறது கிடைக்காம போகாது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி நம்ம வந்து பட் சாந்தி அடையறதுக்கு எவ்ரிபடி ஷுட் ட்ரை. ஏன்னா அப்பதான் பீஸ்ஃபுல் லைஃப் இருக்க முடியும். ஏன்னா இப்போ காலம் வந்து நமக்கு எப்போ நம்மளுடைய லைஃப் டைம்னே தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா ஓல்டு பீப்புளும் சரி, யங் பீப்புளும் சரி, we don't know அவர் லைஃப் டைம். அதனால வந்து நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அம்மா நீ உனக்கு 60 ஆச்சுமா, நவ் ஒன்லி ஐ எம் 40. there is a lot of time to get சாந்தி. போர் அடிக்காதுன்னு சொல்லாத. அவா வந்து அந்தந்த பீரியட்ல என்னெல்லாம் கட் பண்ணிக்கணும், என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கணும், நம்மளே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ஜர்னியை வந்து தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு சேனா அந்த சாந்தியை அடைஞ்சிட்டு அது வந்து சொபஸ்டிகேட்டட் ஜர்னி. அது ஏன்னா வீட்டில் சண்டையே வராது, கோபம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொறாமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, போட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருந்ததுன்னாக்கா நிர்மலமா அந்த ரிவர் வந்து ஜடாபுடான்னு சண்டை போடாத ஸ்ட்ரீம் லைனா போகும்போது நமக்கு மட்டும் சாந்தி இல்லை, நம்ம சுத்தி இருக்கவாளுக்கும் சாந்தி கிடைக்கும். அது வந்து we can feel and enjoy. அதுக்கு நம்ம வந்து மெடிடேஷன் தான் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய குணங்கள் எல்லாம் வந்து அதாவது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் சந்தோஷத்தை வந்து ரொம்ப வச்சுக்க, ஆஹா எங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ வருது, என் பையனுக்கு இவ்வளோ வருது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாப்பினஸ்ஸா இருக்குது, இவன் ரொம்ப நல்லா படிக்கிறான், ஓ ஐயோ இவனுக்கு உடம்பு சரியில்லையே, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்மள மனசை கஷ்டப்படுத்தா எக்ஸ்ட்ரீமா இல்லாத அப்படியே ஓ வாட் இஸ் தட் இதுதானே ஓகே, ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் பண்ணிட்டே அப்பப்பவே பண்ணின்னு வந்தோம்னா டு அட்டென்ட் சாந்தி இஸ் வெரி ஈஸின்றது இந்த ஏஜ்ல நான் உங்களுக்கு சொல்ல தோணுறது சொல்றேன். ஆல் தீஸ் திங்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான். இப்போ என்னோட பேத்தி அவளுடைய வியூல சாந்தியை பத்தி சொல்லுவா. சொல்லுடா கண்ணா, இப்பயே சாந்தி அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க. எங்கள் பாட்டி வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே. என்னன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லெசன் படித்தேன் 8th ஸ்டாண்டர்டில். நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது என்னென்னா ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிளைம்பிங் மவுண்டன் எவரெஸ்ட் இருந்தது. அதை படித்து பார்க்கும்போது வாட் வேர்ட்ஸ் தட் ஹி எக்ஸ்பிரஸ்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கிளைம்பிங் Mount Everest but also climbing our own summit. அதாவது என்னன்னா அவர் வந்து what he expressed is அவர் while he was climbing the Mount Everest we have to push our body to our extent. நம்ம லிமிட்டை தாண்டி நம்ம இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து தான் மேலே போகணும். ஸோ அந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ் எல்லாமே இருந்தால் தான் முதல்ல அந்த பண்டத்தை ஏறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட் does not only give you an experience of the physical challenges which you have faced through but also the mental and spiritual growth you attain. அதாவது வந்து என்னன்னா நம்ம பாடியை எவ்வளோ அளவுக்கு புஷ் பண்றோமோ அது வந்து நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. உன்னை பத்தியே நீ உனக்கு அறிஞ்சுட்டு நீ
வந்து யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு லைக் ஒரு லெசன் வந்து அது தரும். நம்ம யூனிவர்ஸ் இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல உன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தோஸ் வேர் நைஸ் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய வியூல இருந்து பாத்தீங்கன்னா சாந்தி அப்படிங்கிறது 2 தான். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைசேஷன்ல இருந்து செல்ஃப் கண்ட்ரோல், அது ரெண்டும் இருந்தாதான் நம்மளால ஈஸியா சாந்தி அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். எக்ஸலென்ட். அவ்வளவுதான். ஐயோ பெரிய விஷயம்மா. எப்படி இருக்குன்னா சகஸ்ரா, நான் இந்த சினிமால சொல்ல விநாயகர் வந்து உலகத்தை சுத்திட்டு வா அப்படின்னா முருகன் வந்து மயில் ஏறிட்டு உலகத்தை சுத்த போயிடுவார். விநாயகர் சொல்லுவார் உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்னன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சுத்திட்டு மாம்பழத்தை வாங்கிடுவேன். நானும் இவ்வளோ 10 நிமிஷம் சொன்னதை 2 லைன்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணது, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், செல்ஃப் கண்ட்ரோல், இது 2த்துலயே சாந்தி ஒரு பியூட்டிஃபுல் சகஸ்ரா. ஸோ எல்லா வீடியோ நவரசத்துலேயும் எங்கள் பாட்டி, அதாவது உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீ வந்து எல்லா வியூவர்ஸ்க்கும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன. இதுலேயும் நீ எந்த ஏஜில் வந்து சாந்தியை வந்து அடைஞ்ச, எப்போ லைக் வாட் சுச்சுவேஷனில் உனக்கு வந்து சாந்தமாக ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வந்து கிடைச்சது அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றியா? எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னடா கண்ணா, எனக்கு பேசிக்கா சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசைலாம் கிடையாது. சிம்பிளா சொல்ல பண்ணனா எனக்கு வந்து ரசம் சாதம் சுட்ட அப்பளம் கொடுத்தா போதும், அந்த சாதம் சாப்பிடும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோ சிம்பிள் லைஃப். ஐ வில் கெட் ஸ்மால் திங்ஸுக்கெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால அது கிடைச்சா நன்னாக்குமே, இது கிடைச்சா நன்னாக்குமே நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. அதனால என்னோட டிராவல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா முடியுது. அதுல வந்து சமிட்டை எட்டி பார்த்தது என்னன்னா, நான் ஆண்டவனை எப்பவும் வேண்டிப்பேன், எங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் காமிச்சு கொடுக்காத சர்வீஸ் பண்ணணும்ட்டு நான் வேண்டியிருந்தேன். அவ கடைசி மட்டும் அவ 2 பேருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு பண்ற பாக்கியத்தை அந்த எம்பெருமான் எனக்கு கொடுத்தார். அது எனக்கு ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது அந்த சாந்தியே எனக்கு கொடுத்தது. இன்னைக்கு நினைச்சா கூட ஹியூமன் பீயிங்கா பறந்தோம், ஒரு அம்மா அப்பாவுக்கு பறந்ததுக்கு பகவான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாந்தம் கொடுத்தது. அப்போ அதெல்லாம் சைக்கிள்லாம் முடிஞ்சு இப்போ என்னடான்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் வெதர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆர் ஐ ஷுட் நாட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஜெனரேஷன் கேப்ல இப்போ என் பசங்களை வளர்த்தது எனக்கு சேலஞ்சா இல்லை. இப்போ என் பேர பசங்கன்னும் போது வெதர் டு இன்டர்ஃபியர் ஆர் நாட், வெதர் டு சே which is good for me, it may not be good for them. அண்ட் இந்த கால போற இதுல வந்து அவ ரொம்ப அட்வான்ஸா போயிருந்துக்கா. நீ அப்ப மாதிரியே என் பசங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப கொடுக்கறது கரெக்ட் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா சில டர்புலன்ஸ் எல்லாம் வருது. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு நான் என் பிராக்டிஸ் இதுதான் ரைட் நவ். அது இருக்கிற இது அதுலேருந்து எனக்கு சாந்தி கிடைக்கணும்னு டெய்லி பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நானும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். அது வந்து அது நோ கம்பேரிசன். இத்தனை டிராவலும் என்னை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன். இப்பெல்லாம் நான் வந்து ஓகே, நம்ம வந்து அன்னெசரியா தலையக்கூடாது. நம்ம we are not parents, we are கிராண்ட் பேரண்ட்ஸ். வெளியே தூரமா நின்று சிரிக்கணும் ரசிக்கணுமே தவிர நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு போடணும், அவ்வளவுதான். மீதியில எல்லாம் எதையுமே எட்டி கூட பார்க்க கூடாது அப்படின்றது என் மைண்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் பிராக்டிசிங் இட். இந்த சிந்து பைரவியில் அவ சொல்லுவாள் எனக்கு பாட்டு வருமா அப்படின்னு, அது மாதிரி வந்து நானும் அச்சீவ் பண்ணுவேன்னா சாந்தியன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ எம் பிராக்டிங் கெட் சாந்தி வெரி சூன். முடிச்சிட்டியா? சகாக்கு தூக்கமே வந்துருது. ஆமா சரி ரைட் கரெக்ட். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு சாந்தின்றது வந்து இட் டிஃபர்ஸ், ஏஜுக்கு ஏத்த மாதிரி வரும். ஆனா there should be one place where you need to sit and enjoy that particular shanti or peace what you attained. அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அது நமக்கு வந்து அட்டைன் ஆகும். நம்ம அதை தாண்டி வாட் நெக்ஸ்ட்னு போனா கண்டிப்பா அதை அட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பணக்காரனுக்கும் கஷ்டம், எவ்வளோ ஏழைக்கும் கஷ்டம்.
தேர் ஷுட் நாட் பி எனி, அதாவது வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருந்தா அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. யூ won't attain சாந்தி. இப்ப என் பொண்ணுக்கு ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ நான் அவ சாந்தியை நான் தேடி ஓடி போயிட்டு வரேன். அதுக்குள்ள வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. எங்களுடைய சீரீஸை வந்து எதுவோ ஆரம்பிச்சோம். டு பி வெரி ஃப்ராங்க் வந்து எங்க அம்மாக்காக தான் இந்த சீரீஸே நான் வந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கணும். அண்ட் சகாக்கா வந்து கொஞ்சம் வந்து இன்வால்மெண்ட் இருந்தா அவ கொஞ்சம் டென்ஷன் படுத்த மாட்டா. என் பையன் கொஞ்சம் டென்ஷன் படுத்துவான். ஸோ இவங்க 2 பேரோட வந்து எனக்கும் டென்ஷன் கம்மிங்கிறதுனால தான் ஆரம்பிச்சேன். ஸோ அது வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா நடுவில் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி எப்பவும் பேசினே இருப்பாங்க. நான் இப்பதான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ போத் ஆஃப் யூ. நான் வந்து 2 டேக் எடுத்தாலும் 3 டேக் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. அதனால வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஏன்னா மெசேஜ் நல்லா இல்லைன்னா எனக்கு வந்து வளர்னா பிடிக்காது. அதனால நான் பிளண்டா சொல்லிடுவேன். இதுவே செகண்ட் டைம் டேக் எடுக்கிறோம் நாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. ஹோப் யூ ஆல் என்ஜாய். நவ் யூ டெல் மீ வாட் யூ வாண்டட் டு டெல். அப்புறம் இன்னும் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல். இத்தனை 3 சீரீஸ் பண்ணினோம் நாங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ் சொல்றா கண்ணா. உங்களுக்கே தெரியும், நாங்க நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கோம். தட் இஸ் a ஸ்டார்டிங் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு பாடியிருக்கோம், செகண்ட் வந்து கதை சொல்லியிருக்காங்க, தேர்ட் வந்து நரசம் பண்ணியிருக்கோம். இது 3த்துலேயும் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னுடைய ஹாலிடேஸை நான் வந்து ரொம்ப ஜாலியாக பொழுதுபோக்கிக்கிட்டேன்னு சொன்னேன். போத் அட்வான்டேஜ் ஃபார் மை பார்ட்டி அண்ட் மை யூடியூப் சேனல் அண்ட் மை செல்ஃப். வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படிங்கறத நான் சொல்லுகிறேன். நான் சொல்றேன்மா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து 11 பண்ணோம், அடுத்தது 11, இது 9. ஸோ டோட்டலா இவ்வளவு பண்ணும் பொழுது எனக்கு வந்து மெயின் என்னன்னா எனக்கு வந்து என்னை பத்தி சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதர் திங் வந்து இந்த இத்தனை நாள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது தான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வீடோடு இருக்கிறதுனால ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த சாரீஸ் எல்லாம் நானே எடுத்து பார்த்துக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பகவானும் என் டாக்டரும் கொடுத்தா. அவ தான் எல்லாமே ஸ்கிரிப்ட் சொல்றதோ, டைரக்ஷனோ, எடிட்டிங்கோ, பப்ளிஷிங்கோ எல்லாமே என் டாக்டர். தேங்க்யூ காட், தேங்க்யூ சௌமினி. இல்லை நான் வந்து என் பேத்தியோட வந்து இது பண்ணினம்மா. என் பேரன் கேட்குறான், பாட்டி நானும் நீயும் சேர்ந்து குக் பண்ணலாமான்னு கேட்குறான். அது வந்து அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நான் குக் பண்ண அவன் வரான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால அவனையும் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ எவ்ரிபடி இஸ் பிஸி, நமக்கு தெரியாது. தேங்க்யூ. என்னை வந்து பேர் பண்ணி என் குழந்தை நன்னா பண்றா. நான் வந்து என்ன பண்ணிச்சுனேன்னு எனக்கு தெரியாது. அதனால இத்தனை நாளா பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த எபிசோட் பாஸ்ட் 3 எபிசோடோ 2 எபிசோட்ஸோ நான் வந்து உங்களை லைக் போட சொல்லி வந்து இது பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால எல்லா வீடியோக்கும் லைக் போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் போட்டுருங்க. Okay guys, bye. Thank you for your full support. Like, share and subscribe. Bye.